சந்தோஷ். ஏன் அறிவு பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் ஒரேடியா வித்ட்ரா பண்ணிருக்கான்னா ஏதோ ஒரு பெரிய பிளான்ல இருக்கான்னு அர்த்தம். ஆனா கழுத கேட்டா குட்டிச்சவர்னே, அவனுடைய சொத்தே நம்ம கையில தான் இருக்கு. அவன் என்ன பிளான் பண்ணி என்னத்தை கிழிக்க போறான்? சந்தோஷ் வர வந்துட்டானே, இப்ப என்ன பண்றது? அண்ணனுக்கு ஒரு போனை போட்டுருவோம். சொல்லுங்க ஜா. ப்ரோ உடனே ஸ்பென்சர் பிளாஸாக்கு வாங்க ப்ரோ. எதுக்குடா? சந்தோஷ் கிடைச்சிட்டான் ப்ரோ, உடனே வாங்க. டேய் புடி அவனை அங்கேயே பிடிச்சி வை. நாங்க இன்னும் 5 நிமிஷத்துல அங்க வரோம். ஓகே ஓகே ப்ரோ. என்னாச்சு அறிவு? சந்தோஷ் கிடைச்சிட்டான்னு நம்மள உடனே அங்க வர சொல்றான். சீக்கிரமா போ. எங்க போனா இவன்? சார் ஒருத்தர் ப்ளூ கலர் டிஷர்ட் அப்புறம் கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு சார். அவர் எங்க? அவர் அப்பவே போயிட்டாரு சார். போயிட்டாரா? போயிட்டாரு. இங்க இந்த பக்கம் தான். இப்படியே போலாம். இந்த பக்கமா? வாங்க. இங்க இருக்கியா? How much? 1500. Yeah. You need packing? No needed. Thank you. Okay. அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய் கஜா, நாங்க வந்துட்டோம். எங்கடா இருக்க? அண்ணா நான் ஒரு கடையில் இருக்கேண்ணா. கடையிலையா? எந்த கடைடா? அண்ணா இது எந்த கடைன்னு தெரியலண்ணா. எல்லா பொருளும் இங்கே இருக்குண்ணா. ஏய் சரி, எத்தனாவது ஃப்ளோர்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேண்ணா. இல்ல செகண்ட் ஃப்ளோர்ண்ணா. வை நாங்க வரோம். எங்க இருக்கா? செகண்ட் ஃப்ளோர்ண்ணே, வாங்க. அண்ணா வாங்க. இந்த கடை தானா? வாங்க. எங்க? அண்ணா அவன் இந்த கடையில் இல்லை, வாங்க வெளியில் போய் பார்க்கலாம். ப்ரோ ம். ப்ரோ அண்ணா இது நம்ம கஜா வாய்ஸ் மாதிரி இல்லை? ஆமா நான் தான் ப்ரோ. என்ன தெரியலையா? அண்ணா
பொம்மை பேசுதுன்னு. அறிவு, அது பொம்மை இல்ல, கஜா. கஜாவா? டேய் கஜா, சந்தோஷ தேட சொன்னா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ப்ரோ, சந்தோஷ் இந்த கடைக்கு கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ண வருவான். அவனை அப்படியே பிடிக்கிறதுக்கு தான் பொம்மையோட பொம்மையா நிக்கிறேன். அர்ச்சிக், முதல்ல கையை கீழே இருக்கு. கஜா, எங்கடா சந்தோஷ்? ப்ரோ, அந்த ஷூ ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் ப்ரோ. உங்களுக்கு ஃபோன் போட்டு எந்திரிச்சு பாக்குறேன், ஆளை காணோம் ப்ரோ. இடியட், இப்போவும் மிஸ் பண்ணிட்டியா? சார், மிஸ் பண்ணவே மாட்டேன் சார். என் பசங்க அவனை பிடிக்கிறதுக்காகவே ஆளுக்கு ஒரு கடையில மாறு வேஸ்டோட நிக்கிறானுங்க. கண்டிப்பா பிடிச்சிடலாம், நீங்க கவலையே படாதீங்க. டேய், சந்தோஷ் இந்த ஷாப்பிங் மால் உள்ள வந்து எவ்வளவு நேரம்டா இருக்கும்? அவன் வந்து ஒரு அரை மணி நேரம்னு சொல்ல முடியாது, 1 மணி நேரம்னு சொல்ல முடியாது, அதுக்கு நடுவுல இருக்கும் ப்ரோ. ஏய் லூசு பயல, அவன் என்ன பொம்பளையாடா? 1/2 hour 1 hourனு ஷாப்பிங் பண்றதுக்கு? அவன் வந்தான்னா அவனுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பான். இடியட். அண்ணே, இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் விட்டு அவன் வெளியில போறதுக்குள்ள சந்தோஷம் நம்ம கண்டிப்பா பிடிச்சாவணும்னே. அறிவு, அதுக்கு இவனை மட்டும் நம்பினா வேலைக்கே ஆகாது. நாமளும் போய் தேடணும். வா. ஒரு நிமிஷம். டேடே முட்டா போயில, முதல்ல இதெல்லாம் அவுத்து வச்சுட்டு உன் பசங்களை கூட்டு போய் எல்லா ஃப்ளோர்லயும் தேடு. ஓகே ப்ரோ. வாங்கண்ணே. ஏய், ஏடா இருக்கீங்க? அந்த கடையில இருந்து எல்லாம் வெளியே வந்துருங்கடா, நான் வரேன். ராஜி, 10 வாட்டி ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் எடுக்க மாட்டியா? ஏய் சாரிப்பா, இன்னைக்கு தொடர்ந்து 3 புக்கிங் வந்துச்சு, அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல. டிரைவிங்ல இருக்கும்போது நான் எப்படி ஃபோன் எடுக்கிறது? அந்த பொண்ணுகிட்ட தான் பேசுறாரு போல. சரி கோச்சுக்கா சொல்லலாம். நான் உன்னை சாயங்காலம் வந்து பார்க்குறேன். செல்லம்மா. என்னது, இப்போவே வா? ஏய் சாரிம்மா, இப்போ எனக்கு டியூட்டி இருக்கு, நான் எப்படி வந்து உன்னை பார்ப்பேன் சொல்லு? என்ன இவ்ளோ அநியோன்யமா பேசுறாரு? செல்லோன்னுலாம் கொஞ்சம் பேசுறாரு. சரி, இப்போ உனக்கு என்ன? நாங்கள் உடனே வரணும், நீ என்ன பார்க்கணும், அவ்வளோதானே? சரி செல்லம், 5 நிமிஷம் நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அங்கே இருப்பேன். பாய். மாமா அவளுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாரு. எல்லா வேலையும் விட்டுட்டு அவளுக்காக கிளம்பி போறாருன்னா அப்போ ஆட்டோ நிறுத்துங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க பிரபா. ஹலோ ராஜி, சொல்லுங்க. நீங்க இந்த நியூ கேக் பாஸ்கெட் கடையில தானே இருக்கீங்க? ஆமா. நான் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு பிரபா. ஏங்க, தயவு செஞ்சு பயத்தை மட்டும் உங்க முகத்துல காட்டிடாதீங்க. நான் எது பேசினாலும் சிரிச்சு சந்தோஷமா பேசுங்க. இதாங்க நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவி. சரிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிங்க, இதோ வந்துட்டேங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அண்ணா நிப்பாட்டுங்க.
அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. அண்ணே, இந்த காருக்கு பின்னாடி நிப்பாட்டுங்க. அண்ணே கொஞ்சம் இருங்க, இது வந்துடுறேன். சரிம்மா. ஏய் நான் கிளம்புறேன். என்ன ராஜு, என்ன வர சொல்லிட்டு நீ கிளம்புறன்ற? உடனே உனக்காக தானே நான் ஓடோடி வந்தேன். இங்க பார், உனக்காக ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. ராஜி ராஜி ப்ளீஸ் ராஜி, தயவு செஞ்சு சிரிச்சுக்கிட்ட அப்படியே அந்த பூவை வாங்கிக்கோங்க என்ன, ப்ளீஸ் ராஜி. இந்தாங்க. தேங்க்யூ. உட்காந்து பேசலாமா? உட்காருங்க. சாரி ராஜி, ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டோம் போல இருக்குது. எனக்கு கூட நீங்க இந்த மாதிரி அன்பா பூ வாங்கி தரலையே மாமா. ஏன் மாமா, நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? ஏன் மாமா இன்னொரு பொண்ணு தேடி போனீங்க? தயவு செஞ்சு முகத்தை அப்படி வைக்காதீங்க, அவளை பார்க்காதீங்க, என்ன அப்படியே பாருங்க. எது பேசுறாலும் அப்படியே சிரிச்சுட்டே பேசுங்க, அப்படியே என்கிட்ட லவ்வா பேசுற மாதிரி பேசுங்க பேசுங்க. தயவு செஞ்சு சிரிங்க, பாத்திர போறாங்க சிரிங்க. அப்படியேதான், இது கொஞ்சம் சோகமான சிரிப்பா இருக்குதுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா சந்தோஷமா சிரிங்க. அப்படியேதான். போதுமா? ராஜி, ஜூஸ் எப்ப சொன்ன? பின்ன நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா? அதான் நான் முதல்லயே சொல்லிட்டேன், சாப்பிடு. என்ன பாக்குறீங்க? குடிங்க. ராஜி, எனக்கு அந்த ஜூஸ் தான் வேணும். ப்ளீஸ் ராஜி, தயவு செஞ்சு தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க ராஜி. அப்படியே சிரிச்சுட்டு அந்த ஜூஸ் எனக்கு கொடுங்களேன், கொடுங்க ராஜி, ப்ளீஸ் ராஜி. ம். ஏங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவங்க நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பாவங்க. எனக்கு மனசே கேட்கலங்க. என்ன ராஜி, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இதெல்லாம் பார்க்கணுன்னு இருக்கா தானே அவளை நான் இங்கே வர வச்சது. அதான் உங்ககிட்ட நான் எல்லாமே அப்பவே சொல்லிட்டேன்லங்க. தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ராஜி ப்ளீஸ் சொதப்பிடாதீங்க, அப்படியே சிரிச்சுட்டே பேசுங்க ப்ளீஸுங்க, சிரிச்சுட்டே பேசுங்க. பாக்குறாளா? நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன? இல்ல, அந்த பூவெடுத்து அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் அந்த கை மேல அடிங்களேன். அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட போகுதுங்க. அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தாங்க நான் இதை செய்யறேன். தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க ப்ளீஸ், ப்ளீஸுங்க. போங்கண்ணே. Excuse me, sir. Your bill. ஓகேண்ணா. ஏன் மாமா, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க?
என்னால நம்பவே முடியல மாமா. என்ன சந்தோஷ்? ஏய் விடு. ஏய், என்ன பண்ற சந்தோஷ்? என்ன? ஏய் என்ன அப்படி பாக்குற? சும்மா தான் பார்க்குறேன். ஏன் இது வரைக்கும் என்ன பார்த்ததே இல்லையா? இத்தனை நாள் சொல்லாம கொள்ளாம பார்த்துட்டு தானே இருந்த. ஆமாம், இத்தனை நாள் உனக்கே தெரியாமல் உன்னை பார்த்து ரசித்தேன். இன்னைக்கு முதல் தடவையா காலங்காத்தால ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிச்சிட்டு என் பொண்டாட்டி இவ்வளோ அழகான்னு நான் பார்த்து பிரமிக்கிறேன். நிஜமாவா சொல்ற? பின்ன இப்படி ஒரு அழகு தேவதைய எனக்கு கண்ணு தெரியாதப்பவே பார்த்து பேசி கையை பிடிச்சிருக்கேன்னா இது பிரமிப்பா இல்லை என்னோட அதிர்ஷ்டமான்னு சத்தியமா எனக்கு தெரியல. சந்தோஷ், என்னடி என் அழகு பொண்டாட்டி? இதுதான் முறையா உனக்கு கண்ணு தெரிஞ்சு நீ என்ன நான் உன்ன இவ்ளோ பக்கத்துல இவ்ளோ நெருக்கமா உன் முகத்தை நான் பாக்குறேன். இந்த நிமிஷத்துல என்னை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது செல்வி? ஒண்ணுமே தோணல சந்தோஷ். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? தெரியலையே. சொல்லவா? ம் நான் பார்த்ததிலே உன் ஒருத்தியைத்தான் அழகி என்பேன், பேரழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், செம்ம கவிதை என்பேன். என்ன இது எம்ஜிஆர் பாட்டை ரீமிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு? நீ கூட தான் சரோஜா தேவி நயன்தாராவை ரீமிக்ஸ் பண்ண மாதிரி இருக்க. பா, என்ன கண்ணடி உனக்கு! சத்தியமா உன் கண்ணை இவ்வளோ பக்கத்துல பார்க்கவே முடியல. ஏன்? ரஃப்லீஷியான்னு ஒரு பூ இருக்கு. அப்படி ஒரு பூவா? ஆமா, அந்த பூ கடலுக்கு அடியில இருக்கு. ஓ அப்படியா? அந்த பூ என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும்? பக்கத்துல எது வந்தாலும் சரி அது அப்படியே முழுங்கிரும். அதானே முழுங்கும். நீ எதுக்கு முழுங்குற மாதிரி கிட்ட வர? அப்படிதான் உன் கண்ணும். இந்த பார்வை இருக்கே, அப்படியே என்ன கொல்லுது. என்ன இன்னைக்கு வர்ணிப்பு கொஞ்சம் ஓவரா இருக்கு. பொண்டாட்டி ஓவர் அழகா இருந்தா புருஷன் ஓவரா வர்ணிக்கல தப்பு இல்லையே. பொய் சொல்லாத. என்னை விட மாயாதான் ரொம்ப அழகு. உனக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிருந்தா அவளை தானே கல்யாணம் பண்ணிருப்ப. ஏய் லூசு, எனக்கு 2 வருஷமா தான் கண் பார்வை இல்ல. அதுக்கு முன்னாடி 20 வருஷமா மாயா என் கூட தான் இருந்தா. அப்பவும் எனக்கு மாயா மேல லவ் வரல. அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஆமா. ஏன்? உண்மையை சொல்லட்டுமா? ஏன்னா அவளுக்கு கோல்டு ஃபிஷ் மாதிரி இந்த அழகான கண்கள் இல்ல, சிற்பி செதுக்கின மாதிரி இந்த அழகான மூக்கு இல்ல, ரோஜா இதழ்கள் மாதிரி இந்த உதடுகளும் இல்ல, இப்படி சங்கு கழுத்து இல்ல. அப்புறம் அதுக்கு மேல எதுவும் சொல்ல வேணாம். ஹே, அதுக்கப்புறம் உன்ன மாதிரி அழகான மனசுலன்னு சொல்ல வந்தேன். நீ அதையா சொல்ல வந்த? ஆமா, நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். உனக்கு ஏதோ ஆயிடுச்சு இன்னைக்கு.
லைட்டா பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியமா? ம் கண் பார்வை வந்ததும் இப்படி ஒரு அழகிய கட்டிருக்கேன்னு தெரிஞ்சா யாருக்கு தான் பைத்தியம் பிடிக்காது சொல்லு? நீ சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத. நீ ஃபாரின்லாம் போயிருக்க. நீ பார்க்காத அழகிங்களா இல்ல மாயா பேசாத இங்கிலீஷா? சும்மா கதையெல்லாம் விடாத. அடிப்போடி லூசு. அமெரிக்கால பிச்சைக்காரி கூட தான் இங்கிலீஷ்ல பேசுவா. அதுக்காக அவளை லவ் பண்ண முடியுமா? ஓ என்னவோ சார் இன்னைக்கு டிஃபன் சாப்பிடுறதா இல்ல போல இருக்கு. அதான் ஃபுல் மீல்ஸை என் முன்னாடி நிக்குது. அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. நீ என்ன திரும்ப திரும்ப கொஞ்சிட்டு இருக்க? நான் என்ன குழந்தையா? ஆமா, என் குழந்தைய சுமக்கிற இன்னொரு குழந்தை. ஐயோ சார் என்ன இன்னைக்கு கவிதையா கொட்டுறீங்க? ஏதாவது புக்ஸ்ல இருந்து திருடிட்டியா? என்னை அறியாமலே என்னை திருடி விட்டு என்னை திருடன் என்கிறாயா? ஐயோ ராமா, தாங்க முடியல. நானே ஃபிளாட் ஆயிடுவேன் போல இருக்கு. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? தாஜ்மஹாலை பார்த்தா கவிதை வராது, பேச்சே நின்னு போயிடும். நயாகராவை பார்த்தா வார்த்தையே வராது, மூச்சே நின்னு போயிடும். இந்த உலகத்துல அழகான விஷயங்கள் எதுவானாலும் திடீர்னு நம்ம பார்த்தோம்னா இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்ப நீ என் கண்ணை பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கு. என் கண்ணை பறிச்ச ஆண்டவன் எவ்வளோ கொடூரமானவன்னு இப்பதான் அவன் மேல லைட்டா கோவம் வருது. இத்தனை நாளா இந்த அழகை என் கண்ணுல இருந்து மறைச்சு வச்சிட்டானே. ஐயோ, சிலுக்கு மரமா இல்ல மெழுகு சிலையா? உன்னை பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? நீ பேரழகியா இல்ல என் கண்ணுக்கு மட்டும் என் பொண்டாட்டி கொள்ள அழகியா? நீ எவ்வளவு கவிதை சொன்னாலும் எதுவும் வேலைக்கு ஆகாது. குட்டி பாப்பா பிறக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். பொறுமையாவா? ம், நான் பொறுமையோட எல்லையை தாண்டி 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்ப ஐயாக்கு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய், மடை திறந்து தாவும் நதியாலை நான். வேணா சந்தோஷ். சந்தோஷ் சொன்னா கேளு. பொண்டாட்டி, நில்லு. வேணா. ஏய் அங்கே இரு, கிட்ட வராத. செல்வி, சொன்னா கேளு. சந்தோஷ் வேணா. நீ நான் என்கிட்ட சொல்றேன் கேளு, மாட்டின. வராத, கிட்ட வராத. சொல்றத கேளு செல்வி. சந்தோஷ், ஏய், இல்ல சந்தோஷ். சொல்றேன் செல்வி.